பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, 33 நாட்கள் முழுமையாக உங்களையே தயாரித்து நாளைய நாளிலே ஆண்டவர் இயேசுவுக்கு அன்னை மரியாள் வழியாக உங்களையே அர்ப்பணம் செய்ய இருக்கிறீர்கள். மிக உன்னதமான, மிக பரிசுத்தமான, முக்கியமான, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக நாளைய நாளை மாற்றப் போகிறீர்கள். உங்கள் அனைவரின் சார்பாக ஆண்டவர் இயேசுவுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த 33 நாட்களில் இடைவிடாமல் அர்ப்பண தயாரிப்பிலே முழுமையாக பங்கெடுத்து அந்த அர்ப்பண தயாரிப்போடு இணைந்து உங்களையே காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்க நீங்கள் முன் வந்திருக்கிறீர்கள். நாளைய நாளிலே உலக திருச்சபை, நம்முடைய கத்தோலிக்க திருஅவை அன்னை மரியாள் கருவுற்ற அந்த மாபெரும் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற வேளையிலே இது நம்மையே நாம் இயேசுவுக்கு அர்ப்பணிப்பதற்கான ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக கையளித்த நாள்தான் இந்த மார்ச் 25ஆம் நாள். இந்த நேரத்திலே நாம் நம்மை முழுமையாக இயேசுவின் சித்தத்திற்கு, இயேசுவுக்கு ஒரு முழு அடிமை சாசனம் எழுதி தருகிறோம். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்பாடுகள் உண்டு. அதை மறந்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த காணொளி வழியாக உங்களை தொடர்பு கொள்கிறோம். முதலாவது, ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். கட்டாயமாக பாவ சங்கீர்த்தனம் செய்தாக வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் நீங்கள் இந்த முழு அர்ப்பணத்தை நிறைவு செய்ய முடியாது. ஆகவே கட்டாயம் பாவ சங்கீர்த்தனத்தை செய்து முடித்திருக்க வேண்டும். தகுதியான நிலையில்தான் நீங்கள் இந்த அர்ப்பணத்திற்கான அந்த வாக்குறுதிகளை அறிக்கையிட முடியும். அர்ப்பணத்திற்கான வாக்குறுதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதி தான் அந்த அர்ப்பண வாக்குறுதி. மீண்டுமாக அதை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே புதுப்பிக்க வேண்டும். அது எங்கே நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பாவ சங்கீர்த்தனம் கட்டாயம், சரிங்களா? இரண்டாவது, பாவ சங்கீர்த்தனம் முடித்த கையோட திருப்பலி முழுமையாக பங்கெடுக்கணும். பாதி பூசை போகக்கூடாது. முழுமையாக திருப்பலியில் பங்கெடுத்து தேவ நற்கருணையை உட்கொள்ள வேண்டும், சரிங்களா? மூன்றாவது, திருப்பலி நிறைவேறிய பிறகு நற்கருணை பிரசனத்தில், ஒருவேளை உங்களுடைய நற்கருணை சிற்றாலயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆலயத்தில் நற்கருணை பேழை முன்னாடி இருக்கலாம். உங்களுடைய கையில் ஒரு ஃபார்ம் இருக்கணும். அந்த ஃபார்ம் எங்கே பிரதர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்ருக்குறோம். இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு இருக்குது. அது தமிழ், ஆங்கிலம் இரண்டுலேயுமே இருக்குது. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் இன்றே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் உங்களுடைய திருமுழுக்கின் வாக்குறுதி இருக்கும். நற்கருணை ஆண்டவர் முன்னாடி போய் நின்று அறிக்கையிட போகிறீங்க ஆண்டவருடைய பிரசனத்தில், சரிங்களா? இது மூன்றாவது விடயம். நான்காவது, அதில் கீழே கையொப்பம் இடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய கையொப்பம், இந்த நாள், அதை நீங்கள் பதிவு பண்ணணும். இந்த வாக்குறுதி கொடுக்கும்போது நீங்கள் அந்த திருமுழுக்கின் வாக்குறுதியை வாசிப்பீங்க இல்லையா? அந்த நேரத்தில் உங்களுடைய இடது கையில் அதை வைத்து வாசிப்பீங்க. உங்களுடைய வலது கையில் மெழுகுதிரி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது நான்காவது. மெழுகுதிரி உங்களுடைய வலது கையில் இருக்கணும். ஏன்னா அதுதான் அந்த ஒளி, கிறிஸ்துவின் ஒளி. அது நம்முடைய அடையாளம், சரிங்களா? கிறிஸ்து அங்கே பிரசன்னமாக இருக்கிறார்ன்றதுக்கான அடையாளம். உங்களுடைய வலது கரத்தில் மெழுகுதிரி ஒளியும், இடது கரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய திருமுழுக்கின் வாக்குறுதியும் இருக்கும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்தில் நீங்கள் இதை செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பங்கு தந்தையர்கள் உங்களை இந்த காரியங்களில் ஊக்குவிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் அவர்களுடைய துணையோட, சில பங்குகளில் பங்கு தந்தையர்களே முன் வந்து இதை வழி நடத்துகிறார்கள். உங்கள் பங்கு தந்தையர்கள் அப்படி வழி நடத்துவாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் அவருடைய பிரசனத்திலே செய்யலாம். அவங்கள்ட்ட ஒரு அனுமதி கேட்டு கூட இந்த அர்ப்பணத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். ஐந்தாவது, உங்களால் இயலுமானால் உங்கள் நபர்கள், உங்கள் குடும்பத்தினர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட நீங்கள் கூட நிறுத்தி வைத்து கொள்ளலாம். அவங்களும் இதை பார்த்து, உங்களை பார்த்து இப்படி ஒரு அர்ப்பணம்னு ஒன்று இருக்குதான்னு சொல்லி அவங்களுக்கும் அது தெரிய வரும். அதை பார்த்து சிலருக்கு ஒரு புதிய ஊக்கம் பிறக்கும். அடுத்த தடவை அவங்க புதிதாக அர்ப்பணம் செய்ய முன் வருவார்கள், இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களையும் கூட ஆண்டவரோட பிரசனத்தில் வச்சு அவர்கள் முன்னாடி நீங்கள் இந்த வாக்குறுதியை எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் முடிஞ்சுன்னா ஒரு புகைப்படம் எடுங்க. அது உங்களுக்கும் நினைவாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு நினைவார்த்தமாக இருக்கும். ஸோ ஒரு புகைப்படம் எடுத்து இந்த ப்ளூவில் நீங்கள் பதிவிடலாம். அடுத்தது,
இந்த அர்ப்பணத்தில் மிக முக்கியமான ஒன்று அற்புத பதக்கம். இந்த அர்ப்பணம் செய்கிறவர்களுக்கு எங்கள் குழுவிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அற்புத பதக்கம், அன்னை மரியாளுடைய அற்புத பதக்கத்தையும் அதோடு கூட ஒரு சான்றிதழையும் நாங்கள் இலவசமாக வழங்கி வருகிறோம். நீங்கள் உங்களோட முகவரியை கொடுத்துருக்குறீங்க. அந்த முகவரிக்கு உங்களுக்கு விரைவில் நீங்கள் அர்ப்பணம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஒரு ரிப்ளை மட்டும் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அனுப்பிச்சாலும் சரி. உங்களுக்கு கையில் கொடுத்துருக்குறவங்களுக்கு இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபார்மில் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. ஸோ உங்களுடைய இல்லத்திற்கு உங்கள் முகவரிக்கு விரைவில் ஒரு அற்புத பதக்கமும் ஒரு சான்றிதழும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த 33 நாட்கள் செய்த அர்ப்பணம் நிறைவடைஞ்சிருச்சா அப்படின்னா, பயிற்சி 33 நாட்கள் நாம் செய்த தயாரிப்பு தான் நிறைவடைந்திருக்குது. இனிமே தான் நாம் தயாரித்த தயாரிப்பை வாழப்போகிறோம். உண்மையான மரியன்னையின் பிள்ளைகளாக, உண்மையான இயேசு ஆண்டவருடைய அடிமைகளாக நாம் முழுமையாக நம்மை ஆண்டோட சித்தத்திற்கு கையளித்து வாழப்போகிற நாட்கள் இனிமே தான் ஆரம்பிக்குது. நாளை அர்ப்பணம் செய்து முடித்த நாளிலிருந்து அது துவங்குகிறது. ஆகவே இதை தயவுசெய்து மனதில் கொண்டு நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை அன்னை மரியாளோடும் இயேசுனுடைய துணையோடும் வாழ இருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்குமாக மீண்டும் என்னுடைய சார்பாக, எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு சார்பாக அர்ப்பணித்தோர்னு ஒரு குழு இருக்குது. நீங்கள் கான்சக்ரேஷன் பண்ண உடனே உங்களையே நீங்கள் அர்ப்பணம் செய்து முடித்த பிறகு உங்களை அந்த குழுவில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் இருக்கிறாங்க, அர்ப்பணித்தோர் இருக்கிறாங்க. அவங்களுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், எங்களுடைய ஜெபங்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அர்ப்பணத்தின் நாட்களில் ஒரு புனிதருடைய பெயரை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், புனித லூயி தே மான்ஃபோர்ட். அந்த புனித மான்ஃபோர்ட் ஒரு 3 புத்தகங்கள் மிகவும் முக்கியமான புத்தகங்களாக சிபாரிசு செய்கிறார். அதை நாம் படித்து அதன் வழியாக அன்னை மரியாளை குறித்து இன்னும் ஆழமான ஒரு ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த புத்தகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது தான் இந்த 3 புத்தகங்கள். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எங்களையும் அணுகலாம். அப்படி இல்லைன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மரியன்னை அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கள் முழுமையாக இந்த பணியை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். புத்தகத்தை வெளியிடுகிற பணியை செய்கிறாங்க. நீங்கள் அவர்களையும் கூட அணுகி உங்களுக்கான புத்தகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால், வேறு ஏதாவது கேட்கணும்னா எங்களை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டுமாக ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே நன்றி. மரியே வாழ்க.